ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க இடம் என்ன அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனில் போயிட்டு எப்படி பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி நோட்ஸ் டவுன்லோட் பண்ணணும். இது என் கிளாஸில் மட்டும் இல்லை, நம்ம சர்ஸ் எல்லார் கிளாஸ்லையுமே வந்து ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸ் இதுதான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஸ்வாஸ் திவாஸோட ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் நம்மளோட யக்கீன் நீட் தமிழ் 2027 பேட்ச்க்கு. நானுமே சொல்லியிருந்தேன், ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விட்டுறக்கூடாது. இப்போ எப்படி நம்ம போயிட்டு அந்த பேட்ச்ல என்ரோல் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்றது பார்த்துருவோமா? அதை தான் இங்கே டீட்டெயிலாக இப்போ சொல்ல போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் 5 to 7 minutes ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல போகிறோம். அதாவது இப்போ ஒரு ஹோம் பேஜ் இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு சர்ச் இன்ஜின் ஓப்பன் ஆகும், கரெக்டா? ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளியராக சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, சார் எனக்கு இங்கெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்களோ இல்லை பேக் எண்ட் டீமோ கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பார்த்துருவோமா? ஸோ இப்போ தருண் சார் கிளியராக டெமோ கொடுக்க போறாரு, நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே நீங்க கூகுள் கிளிக் பண்ண உடனே நீங்க வேற எதுவுமே போட வேண்டாம், PW டைப் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு அதுதான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் நீங்க கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். இந்த இன்டர்ஃபேஸ்ல நீங்க என்ன பண்ணணும்? லாகின் ஆர் ரிஜிஸ்டர். இந்த ஹோம் பேஜ்ல ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ண வேண்டியது லாகின் ஆர் ரிஜிஸ்டர். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்கும். இந்த ஃபோன் நம்பரை நம்ம டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் யூசர் அப்படின்னா உங்களோட பேரு அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு OTP வரும். சரிங்களா? நான் எக்ஸாம்பிளுக்காக என்னோட நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ கொடுத்துட்டு OTP கொடுத்ததும் OTP 6 டிஜிட் கோட் வந்து என்னோட மொபைல் நம்பருக்கு வரும். 6 டிஜிட் கோட் இங்க போட்ட உடனே லாகின் ஆயிரும். 6 டிஜிட் கோட் என்ன? தப்பா போடாதீங்க, கரெக்டா பார்த்து பொறுமையா போடுங்க. ஓகேவா? நம்ம தப்பா போட்டுட்டு சார் நான் ட்ரை பண்ணி பார்த்தா சார் எனக்கு வரல அப்படின்னு திருப்பி சொல்லக்கூடாது. ஸோ உள்ள என்டர் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துருச்சா? இதுல நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னது? சர்ச் பாக்ஸ் எங்க இருக்குன்னு தேடணும். ஓரமா இருக்கு பாருங்க, அந்த பைனாக்குலர் சிம்பிள் போட்டது அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட பேட்ச் நேமை டைப் பண்ணணும். நம்ம பேட்ச் நேம் என்ன? யக்கீன் நீட் தமிழ், கரெக்டா? சோ யக்கீன் நீட் தமிழ் அதை வந்து டைப் பண்ணுங்க. சோ டைப் பண்ணி சர்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா யக்கீன் ரிலேட்டடா இருக்க எல்லா பேட்சுமே காட்டுது. டைப் பண்ணது உடனே சார் எனக்கு வரல சார் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சொல்லாதீங்க. சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு தமிழ் பேட்ச் இருக்கும். இங்க இருக்கா யக்கீன் நீட் தமிழ் 2027. சோ பேட்சை பார்த்ததும் ஒன்னும் பண்ண வேணாம், பேட்சை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. பேட்சை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல பாப்அப் வரும். இதுக்கு பேர் பாப்அப். இந்த பாப்அப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். எஸ், க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா பிளான் இருக்கு. யக்கீன் நீட் அண்ட் யக்கீன் நீட் இன்ஃபினிட்டி பிளான், ரெண்டு பிளான் இருக்கு. இந்த பிளான்ல என்னது? இந்த பிளான்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. கீழே இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எங்க எப்போ முடியுது, இது எல்லாமே உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. அதே மாதிரி யக்கீன் நீட் பேட்சும் இங்க காட்டும். சார் எனக்கு நீட் இன்ஃபினிட்டி வேணும் அப்படின்னாலும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஃபினிட்டி பேட்ச்ல உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அதோட எல்லாமே ரெண்டுமே ஒரே பேட்ச் தான். ஆனா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. எதுல சார் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு? ரெண்டுத்துக்கும் பெருசா கொடுத்திருக்காங்க பாருங்க, இதுதான் வித்தியாசம். அடிஷனல் யக்கீன் நீட்ல இல்லாதது அடிஷனல் யக்கீன் நீட் இன்ஃபினிட்டில உங்களுக்கு கிடைக்கும். என்னது? இன்ஃபைனைட் பிராக்டிஸ். இன்ஃபைனைட்னா எவ்வளவு வேணாலும் क्वेश्चंस நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் இன்டராக்ஷன் செஷன் வித் தி டீச்சர்ஸ், இன்டராக்ஷன் செஷன் உங்களுக்கு கிடைக்கும். பிரிப்பரேஷன் மீட்டர், எவ்வளவு சாப்டர் முடிச்சிட்டீங்க, எவ்வளவு லெவல்ல இருக்கீங்க, எவ்வளவு எக்ஸாம், எல்லாமே அதுல மீட்டர் மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த பிரிப்பரேஷன் மீட்டரும் அதுல இருக்கும். சோ இது எதுக்கு? உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இன்ஃபைனைட் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, இன்ஃபைனைட் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம். அது ஒரு சாப்டருக்கு 1000 क्वेश्चन மினிமம் கேரண்டி. அந்த 1000 क्वेश्चन நீங்க நெட்ல எல்லாம் தேட முடியாது. இங்க கிடைக்குது, அங்க கிடைக்குது, இந்த கொஞ்சம் क्वेश्चन, அந்த கொஞ்சம் क्वेश्चन, இந்த கொஞ்சம் क्वेश्चन இருந்தாலுமே பழைய क्वेश्चन இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரே இடத்துல உங்களுக்கு நிறைய இன்ஃபைனைட் क्वेश्चंस கிடைக்கும். அண்ட் அதுவுமே இந்த வருஷத்துக்கு தேவையான டைப் அண்ட் லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும். எஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நான் வந்து யக்கீன் நீட் வேணும் சார், எனக்கு இன்ஃபினிட்டி வேணாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இங்க பை நவ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஸ்வாஸ் திவாஸ்னால இப்போ 43.76% ஆஃப்ல காட்டுது. சோ பை நவ் கொடுக்கலாம். சார் எனக்கு இன்ஃபினிட்டி வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்? இங்க வந்து பை நவ் கொடுக்கணும். டிஃபரன்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க பசங்களா, இது வந்து 4499, இது வந்து 5599. வெறும் 1000 ரூபாய் தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ். 1100 ரூபான்னு நினைக்கிறேன். நீங்க கம்பேர் கூட பண்ணலாம். உங்களுக்கு இல்ல புரியலனா இந்த கம்பேர் பண்ணீங்கன்னா பாப்அப் ஆல்ரெடி வந்துச்சுல, அது
வந்துரும். சோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற அடிஷனல் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இதுல இருக்கு. இது ரெண்டுமே கிடைக்கும். ஆனா அடிஷனல் பெனிஃபிட் எக்கின் இன்ஃபினிட்டில மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ அத க்ளோஸ் பண்ணி நம்ம பை நவ் ப்ரோசீட் பண்ணிரலாம். சோ பை நவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இது நார்மலா நம்ம எப்பயுமே பர்ச்சேஸ் பண்றதுதான். நம்ம எல்லாருமே இப்போ ஆன்லைன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம், கரெக்டா? சோ வீட்ல அம்மா வந்து பால் பாக்கெட் ஆர்டர் போடுறா அப்படின்னாலும் நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணுவோம். சோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ இதுல நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம்? ப்ரோசீட் டு பை கொடுத்தோம் அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் மெத்தட் பண்ணிடலாம். சார் பேமெண்ட் மெத்தட் எப்படி சார்? வெறும் பேமெண்ட் மெத்தட் ஏதாவது குறிப்பிட்ட பேமெண்ட் தான் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க எந்த விதமான பேமெண்ட் மெத்தடா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பேமெண்ட் இஷ்யூ உங்களுக்கு வருது, பேமெண்ட் புரியல அப்படின்னாலும் நீங்க கேர்ல நீங்க இல்ல லைவ்ல நீங்க வந்து கேட்டாலும் உங்களுக்கு நாங்க அதை கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவோம். இல்ல காமெண்ட் செக்ஷன்ல கீழே இந்த வீடியோ கீழே நீங்க மென்ஷன் பண்ணீங்கனாலும் அங்க காமெண்ட்டுக்கு அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது பேமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூ உங்களுக்கு சொல்லிடுவோம். சப்போஸ் அங்கனால முடியல, அது வந்து பேமெண்ட் ஃபினான்ஸ் டீம் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆல்ரைட். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சப்போஸ் பிடபிள்யூ உங்களுக்கு தெரியும் நிறைய சேரிட்டியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிடபிள்யூ ஃபவுண்டேஷன்ல நீங்க டொனேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா 10 rupees இதுல ஆட் ஆயிரும். 10 rupee நீங்க என்ன பண்ணலாம், உங்க சைட்ல இருந்து நீங்க நேஷனோட பில்டிங்காக டொனேஷன் நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? அதுவும் பண்ணலாம். நீங்க அதை கிளிக் பண்ண வேண்டாம், நான் கொடுக்க மாட்டேனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க பிரைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கோ அது உங்களுக்கு தெரியும். இது வந்து வருஷத்துக்கான ஃபீஸா இல்ல மாசத்துக்கான ஃபீஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வருஷத்துக்கான ஃபீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கம்மியா நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது. 5000 அப்படின்றது 2 தடவை மூவி போய் இல்ல ஒரு தடவை ஹோட்டல் போனோம்னா இன்னைக்கு ஆயிடும், கரெக்டா? ஸோ உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் தான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டீச்சர்ஸ் தான் கிளாஸ் எடுப்போம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க, நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க எதையுமே. எஸ். ஸோ ப்ரொசீட் டு பைன் கிளிக் பண்ணி உங்களோட பேமெண்ட் ப்ராசஸை முடிச்சிட்டிங்கன்னா உங்க பேஸ்கெட்ல உங்களோட லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்னென்ன பர்ச்சேஸ்ட் கோர்ஸ் இருக்கோ அந்த செக்ஷன்ல உங்களுக்கு அந்த கோர்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண அன்னிலிருந்து லைவ் கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிடலாம். உங்களோட டாக்டர் கனவை நினைவாக்குறதுக்கு இதுதான் கரெக்டான தருணம். என்ன பண்ணணும்? உடனே ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்ணி பேட்ச்ல என்ரோல் பண்ணுங்க. சோ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தர்னாலையும் டாக்டர் ஆக முடியும் எங்களோட சப்போர்ட்டோட. அண்ட் நீட் எக்ஸாம் முடிச்சிட்டு இந்த பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் முடிச்சு நீட் எக்ஸாம் எழுதி உங்க சென்டர்ல நாங்க வரும்போது இல்ல நீங்க எக்ஸாம் முடிச்சு நீங்க பெங்களூர் நீங்க வரீங்க ஸ்டுடியோனா ஒரு கிராண்ட் லெவல் செலிப்ரேஷன் ஆல் இந்தியா ரேங்க் நீங்க டாப் 10ல கொடுக்குறீங்க இல்ல ஆல் இந்தியா ரேங்க் 1 எடுக்கிறீங்கன்னா கிராண்ட் லெவல் செலிப்ரேஷன் நம்ம பண்ணலாம். இந்த பேட்ச்னால உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா எங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம் இல்லையா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இப்பவே யூஸ் பண்ணுங்க. ப்ரொசீட் டு பே கிளிக் பண்ணி நீங்க உங்களோட பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த பேட்சை உங்களுக்கு ஆக்கிருங்க. உங்களோட பாக்கெட்ல நீங்க போட்டுக்கோங்க. எஸ், என்ரோல் பண்ணிடுங்க. So see you all in the next class. All the very best my dear students. Yes, next classல லைவ் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். See you all. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி அண்ட் பிருத்விராஜ் சார். நன்றி, வணக்கம்.